நாங்கள் மீன் தான் விற்கிறோம், கெஞ்சா விற்கல, சாரா விற்கல, எங்கே நாங்கள் திருடல, கொள்ளை அடிக்கல. வயசான பிள்ளை வீட்டுக்காரனுங்க இந்த இது பண்ணும். 3 நாளைக்கு முன்னாடி மாணிக்கன்றவன் வந்து நல்ல போதையில் வந்தாங்க, ஒரு கருப்பு காரில். அவனும் இன்னொரு டிரைவருக்கு 2 பேர் வந்தாங்க. அந்த மனையில் நாங்கள் கடை வச்சுருந்தோம், மீன் கடை வச்சுருந்தோம். ஒரு கட்சிக்காரங்க நின்று கிட்ட மீன் விலை கட்டிருந்தார். மீனுக்கு விலை கட்ட உடனே அந்த காரில் வந்து போதை தெரியாது, காரில் வந்து மோதினார். உடனே அவர் கட்சிக்காரன் நல்லா பயங்கரமாக திட்டினார். திட்டிட்டு அவர்கிட்ட பேச முடியல. என்ன நாயின்னு கேட்டார். நாயின்னு கேட்க பிறகு நான் சொன்னேன், நாங்கள் எங்கேயும் திருடல. மாணிக்கன்றவர் இங்கே இருக்கிறது யாருமா? அந்த அவர் என்ன செய்தாரு, நாங்கள் திருடல, கொள்ளை அடிக்கல, எங்கேயும் பிச்சை எடுக்கல, எங்கேயும் கையாந்தல, நாங்கள் உழைச்சி தட்டோம். ஏன்னா நாயின்னு எப்படி கேட்போம்? நாங்கள் ரெண்டு நேரம் நம்ம கடை போகிறோம், சனி ஞாயிறு. அதுலயும் நாங்க கொடுக்க மாட்டோம். எந்த பதில் சொல்லிட்டாரு. 2 நாளைக்கு பணம் போட்டு மீன் நாங்க வசதி இல்லப்பா, குடிகாரங்க வச்சிருக்கிறோம், பிள்ளைங்க குடிக்குது, புருஷன் குடிக்கிறான், வீட்டுல பெத்தவங்க குடிக்கிறாங்க. நாங்க பொம்பளைங்க தான் ஒழிச்சு குடும்பத்தை பாக்குறோம். எங்களுக்குலாம் ஆம்பளைங்க யாரும் கஷ்டப்படுத்து கொடுக்கலப்பா, எல்லாம் பொம்பளைங்க தான் உழைக்கிறோம். எல்லாம் நாங்க பொம்பளைங்க தான் ரொம்ப கஷ்டப்படுறோம்ப்பா. ரோடே நாங்க உட்காந்துக்கிறோம். கேட்கட்டும், உள்ள பாட்டில் விற்கிறாங்க, சாரா விற்கிறாங்க. 15 வயசு பசங்க கூட கிழவ மாதிரி ஆயிட்டாங்க, 20 வயசு பசங்க 40 வயசு மாதிரி ஆயிட்டாங்க. இங்க மீன் விற்கிறதுனால என்ன பிரச்சனை உங்களுக்கு? மீன் விற்கிறது இவங்க மக்களுக்கு கிடையாது, யாருமே கிடையாது. நாங்க தானே உழைச்சி சாப்பிடணும். சொல்லு, புத்திலே போட்டுக்கிறான் மீன் வாங்கி வச்ச பொருளை காசு